ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் மகாகணபதியே நமஹ. நம்முடைய மறுபிறவிகளுக்கு நம் செயலும் எண்ணங்களுமே காரணமாக அமைந்து விடுகிறது. நாம் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றும் அதை பற்றிய விவரங்களையும் மனு கூறியுள்ளார். நாம் நினைத்தாலும் சில காரியங்களை தடுத்து நிறுத்த முடிவதில்லை. ஆகவே நித்தியப்படி கீழ்காணும் செய்திகளையெல்லாம் கேட்டு நல்லதை எடுத்துக்கொண்டு கெடுதல்களை தவிர்க்க முயல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை மனதார ஒரே ஒரு முகத்தோடு பாடி புகழ்ந்து அனைவற்றையும் நாம் பெறுவதற்கு ஏதுவாக என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அந்த சிந்தனைகள் என்ன என்று பார்ப்போம். இந்திரியங்களை அடக்கி எவரிடமும் பாசமோ பகையோ இல்லாமல் எந்த உயிரையும் இம்சிக்காமல் எல்லாவற்றையும் சமமாக பாவிப்பவன் மோட்சத்தை அடைகிறான். தகாததை செய்வதாலும் தக்கதை செய்யாமல் இருப்பதாலும் மனிதர்களுக்கு கிடைக்கும் ஜன்மங்களை பற்றியும் நரகங்களை அடைவது பற்றியும் நரகத்தில் அனுபவிக்கும் வேதனைகள் பற்றியும் அடிக்கடி சிந்தித்து நல்லதை செய்ய வேண்டும். விருப்பமானவர்களுடன் ஏற்படும் பிரிவு, விருப்பமற்றவர்களுடன் ஏற்படும் உறவு, முதுமையால் வரும் துன்பம், வியாதியால் பீடிக்கப்படுவதால் முதலானவற்றை பற்றியும் நாம் அடிக்கடி சிந்திக்க வேண்டும். இந்த தேகத்தை விட்டு நீங்குதல், மீண்டும் கர்ப்பவாசம் செய்தல், எண்ணற்ற பற்பல பிறவிகளை எடுத்தல் முதலான துன்பங்களை பற்றி அடிக்கடி சிந்திக்க வேண்டும். சரீரம் பெற்ற ஜீவாத்மாக்களுக்கு அதர்மத்தால் கிட்டும் துக்கங்களையும் சுகத்தை அள்ளி வழங்கும் தர்மத்தின் பிரபாவத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டும். அந்தர்யாமியாக இருக்கும் பரமாத்மாவின் சூக்ஷ்மமான ரூபத்தையும் அதை அறிய முடியாமல் போய் பாபத்தால் நரகத்தையும் ஈன பிறவிகளையும் எடுப்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். ஆக மேற்படி விஷயங்களையெல்லாம் நாம் சிந்தித்து நம் வாழ்க்கை சரீரம் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்று நம்முடைய மனோவாக்காயம் அனைத்தையும் இறைவனிடத்தில் சமர்ப்பித்து நல்லனையே செய்து இறைவனை நாட வேண்டும். நாராயண நாராயண நாராயண.